குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் இவங்களுடைய வேலை, இவங்களுடைய கல்வி தகுதி என்ன, இவங்களுக்கு உண்டான சம்பளம் எவ்வளவு ஏறும், இவங்க என்ன ஸ்கேலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம மொத்தமாக பார்க்கலாம். ஸோ அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய நிலை வந்து நிலை 4ல் 7,700 24,200 வரைக்கும் அவங்களுக்கு உண்டான சம்பள விகிதம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஊதிய விவரம், அடிப்படை ஊதியம் வந்து 7,700 அப்படின்னா அவங்களுடைய அகவிலைப்படி 55% டிஏன்னா ரூ. 4,235. வீட்டு வாடகைப்படி வந்து ரூ. 250 கொடுக்குறாங்க. மருத்துவப்படி வந்து மெடிக்கல் அலவன்ஸ் ரூ. 300 கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து இவங்களுக்கு உண்டான சம்பளம் ரூ. 12,485. கட்டாய பிடித்தம் வந்து ஸ்பெஷல் ஜிபிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு 2009 அறிமுகப்படுத்தி இந்த ஸ்பெஷல் ஜிபிஎஃப் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து ரூ. 300, எஸ்பிஎஃப் 2000 வந்து ரூ. 70, குடும்ப நல நிதி ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு ரூ. 110, மொத்தம் ரூ. 1,912 இவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிடித்தம் போக ஒரு வருடத்திற்கு ஆக்சுவலி என்னென்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து கன்சால்டேட் பே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சால்டேட் பே அப்படிங்கிறது 7,700 அவங்களுடைய அந்த அடிப்படை ஊதியம் இருக்குது பாருங்கள், அதுதான் 1 இயருக்கு வந்து கொடுப்பாங்க. 1 இயருக்கு வேறு எந்த விதமான கட்டாய பிடித்தமோ அகவிலைப்படியோ மற்ற எதுவுமே கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு 7,700 அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மினி அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து 5,700 வந்து கிடைக்கும். அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,100 கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊதிய விபரம். இது வந்து முதல் மாத சம்பளம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இவங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 வாங்கின உடனே அவங்கள வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க. சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிறதுல வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்பொழுது தான் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இவங்களுடைய பணி நியமன அதிகாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். இவங்களுக்கு வந்து சம்பள சீட்டில் கையெழுத்திடுபவர் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர். இவங்களெல்லாம் வந்து சம்பள சீட்டினுடைய கையெழுத்திடக்கூடிய அத்தாரிட்டி. இது அங்கன்வாடி பணியாளருக்கு. அதுக்கடுத்து மினி அங்கன்வாடி பணியாளரை பொறுத்த வரைக்கும் 5,700 18,000 வரைக்கும் நிலை 3ல் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் பணி நியமன அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சிறப்பு ஜிபிஎஃப் வந்து 2009 அறிமுகப்படுத்தினாங்க. 2009 ஸ்பெஷல் ஜிபிஎஃப் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே கன்சால்டேட் பே 5,700 கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இவங்களை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தம்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ் கிடையாது, மருத்துவப்படி கிடையாது, அகவிலைப்படி கிடையாது, எதுவுமே இல்லை. 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் மட்டும் 1 இயர் தான் வந்து அவங்களை சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 5,700 பேசிக் அடிப்படையில் 9,385 ஊதிய விபரமும், அந்த கட்டாய பிடித்தம் 1,540 போயிடுச்சு அப்படின்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் 7,845 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்னா 5,700. இவங்களுக்கும் சம்பள சீட்டில் கையெழுத்திடுபவர் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர் தான். பணி நியமன அதிகாரி வந்து மாவட்ட ஆட்சியர். அதற்கடுத்து அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 4,100 ஒரு வருஷத்துக்கு வந்து கன்சால்டேட் பேமெண்ட்டில் தான் அவங்கள வந்து ஆள் எடுப்பாங்க. அந்த ஒரு வருடம் முடிந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலை 2ல் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? 4,100 அதிகபட்சம் 12,500 வரைக்கும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இவங்களுடைய அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு வச்சுருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு வச்சுருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு வச்சுருக்கிறாங்க. இது என்ன மினி அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய அந்த சென்டரில் குறைஞ்சபட்சம் 25 நபர்களுக்கு மேலே இருந்துச்சு. 25 நபர்கள் அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளராகவும், மினி அங்கன்வாடி பணியாளர் அப்படிங்கிறது ஒரு 10லிருந்து 15க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மினி அங்கன்வாடி பணியாளர்னு சொல்கிறாங்க. அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சைல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. பட் 2 பேர்த்துக்குமே 12ஆம் வகுப்பு தான் வந்து கல்வி தகுதி. அங்கன்வாடி உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி. ஸோ ஒரு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்லேருந்து அங்கன்வாடி பணியாளராக பதவி உயர்வு அடைகிறதுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பதவி உயர்வில் 25% வந்து இவங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க. அங்கன்வாடி உதவியாளர்லேருந்து அங்கன்வாடி பணியாளராக போகிறதுக்கு. அங்கன்வாடி பணியாளர் வந்து அவங்க வந்து தகுதி வாய்ந்த அங்கன்வாடி பணியாளர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் தகுதி வாய்ந்த அங்கன்வாடி பணியாளருக்கு அந்த சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அந்த திட்டத்தை அந்த
டிபார்ட்மெண்ட்ல அலுவலக உதவியாளர் அல்லது பதிவு எழுத்தர்கள் அந்த போஸ்ட் குடுக்குறாங்க. அப்படி இல்ல அடுத்து தரம் 2 மேற்பார்வையாளர்களாகவும் இவங்கள வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கன்வாடி பணியாளருடைய விஷயம். நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால இந்த விஷயத்த அப்டேட் பண்றேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல புதுசா பார்க்குறீங்க அப்புட்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.